தமிழ்ல சொற்பொழிவு செஞ்சு பழக்கம் இல்லை. சாதாரணமாக எல்லாரும் பேசுற மாதிரி பேசத்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவை தலைவர் போயிட்டாரு. அவை தலைவர் அவர்களே, சான்றோர்களே, முக்கியமாக பிரபலர் ஸ்ரீ சுப்பிரமணியம், முதிர்ந்த எழுத்தாளர் ஸ்ரீ வேலாயுதம், என்னுடைய சக விருந்தாளர் திரு கார்த்திகை பாண்டியன். இது ஒரு ஏஜ் வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம். என்னுடைய பொண்ணோட வயசு தான் அவர். அது ஒரு நல்ல விஷயம். அதுபோல அவையில் இருக்கும் என்னுடைய துணைவியார் நவநீதம், என்னுடைய குழந்தைகள், குழந்தைகள் சொல்லக்கூடாது, சங்கீதா, காவியா, கீர்த்தன், என்னுடைய மருமகனும் இங்கே இருக்கார், சித்தார்த், அதுபோல மருமகன் டாக்டர் ஹேன், எல்லாரும் வந்திருக்காங்க. டாக்டர் ஹேனுடைய பெற்றோர்கள் டாக்டர் ஜாஸ்மின், மிஸ்டர் பிரசாத், அதுபோல என்னுடன் என்னுடைய கோ பிரதர் மிஸ்டர் தியாகராஜன் இருக்கார் இங்கே. அதுபோல என்னுடைய உடன் படித்த மாணவர்கள், என்னுடன் MBBS ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படித்த மாணவர்கள் இருக்கார். இவங்கெல்லாம் இங்கே கோயம்புத்தூர்ல டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என் செல்வராஜன், டாக்டர் கே நாராயணன். இதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயம். இவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு விழா நடந்திருக்கு. ஸோ அதனாலே ஒரு எமோஷனல் ஆயிருக்கு. விழா ஆரம்பிக்கும் போதே ஒரு கல்யாண ஊர்வலம் மாதிரி இடத்துல மாலை போட்டு என்னுடைய 60ஆம் கல்யாணம் தான் ஞாபகம் வந்துச்சு. 60 தாண்டி 70 தாண்டி வந்தாச்சு. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பெரிய சொற்பொழிவுக்கு நான் ரெடியாக வரல. மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு அங்கீகாரம், இப்படி ஒரு அங்கீகாரம் வந்திருக்கு. அது விஜயா பதிப்பகம், விஜயா வாசகர் வட்டம், வேலாயுதம் ஐயா அவர்கள் வழியாக வந்திருக்கு. இங்க வந்த சான்றோர்கள் எல்லாம் பேசும்போது நல்ல வார்த்தைகள் சொன்னார்கள். திரு ராஜமாணிக்கம் அவர்கள் பேசும்போதும் இந்த நாஞ்சில் நாடனுடைய மொழிபெயர்ப்பை பற்றி சொன்னாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய பெற்றோர்களுக்கு. என்னுடைய அப்பா இப்போ உயிரோடு இல்லை, அம்மா வயசாக இங்கே இருக்காங்க கேரளாவில். ஏன்னா நான் என்னுடைய தாய்மொழி மலையாளம். நான் படித்ததெல்லாம் சென்னையில். இப்போ சென்னையில் படிக்கும்போது 2வது மொழியாக தமிழே படித்தேன். இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு தமிழ் செகண்ட் லாங்குவேஜ். அந்த காலத்தில் செகண்ட் லாங்குவேஜ் வேணும்னா தெலுங்கோ, ஹிந்தியோ, வேற எந்த பாஷையும் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் நீ தமிழ் படி, தமிழ்நாட்டில் தானே வாழ்றேன், தமிழ் படி அப்படின்னு சொன்னதால செகண்ட் லாங்குவேஜை தமிழை படித்தேன். ப்ளஸ் சென்னையில் வளர்ந்ததால ஃப்ரெண்ட்ஸு, மற்ற உறவினர்கள் எல்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ மும்மொழி ஒரு திட்டம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கிலீஷ் அதே மாதிரி கிளாஸில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருக்கிறதால பல மொழி பேசுகிற மாணவர்கள் இருந்தாங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ். ஸோ எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுறது இங்கிலீஷில் தான். இப்போ இங்கிலீஷில் தான் முதல்ல எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் மற்ற தமிழ்லையும் மலையாளத்துலையும் எழுத ஆரம்பிச்சது. அப்போ அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது ஆசிரியர். ஸ்கூல் காலத்திலேருந்து தமிழ், இங்கிலீஷ் மற்ற மொழிகளோட ஒரு ஆர்வம் உண்டாக்க கற்றுக் கொடுத்த ஆசிரியர். நான் படித்ததெல்லாம் சென்னையில் CSI ஸ்கூல், CSI பேங்க் ஸ்கூலு, அதே மாதிரி மெட்ராஸ் கிருஷ்ண காலேஜ் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் லயோலா காலேஜில் படித்தேன். அந்த லெவல் வரைக்கும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் தமிழ் ஆசிரியர்கள் இருந்தாங்க, இங்கிலீஷ் ஆசிரியர்கள். இவங்க எல்லாருமே இந்த மொழி மேல் ஒரு பற்று உருவாக்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல லைப்ரரி, இந்த வாசிப்புன்றது நல்ல ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க.
அது முடிஞ்சு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் ஜிப்மர் போனேன். அங்கேயும் அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு இதெல்லாம் படிக்க வேண்டியிருந்தது. அப்போ இங்கிலீஷில் எங்களுடைய இங்கிலீஷ் லெக்சரர் மேடம் ஏபி சாரதா, அவங்க இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்க என்னுடைய எழுத்த தாராளம் ஊக்கம் கொடுத்தாங்க. எழுதுறதுக்கும் இந்த காலேஜ் மேகசின்லேயும் வெளியில் இருக்க மேகசின்லாம் அனுப்புறதுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த டைமில். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் காலேஜ் படிக்கும்போது முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் சரஸ்வதி ராம்நாத், அவங்களோட படித்தேன். அவங்களுக்கும் கோயம்புத்தூரோட கனெக்ஷன் இருக்கு. அவங்க சென்னையில் இருந்தாங்க. சரஸ்வதி ராம்நாத்துடைய மகன் அவர் என்னுடைய சீனியராக இருந்தாங்க காலேஜில். ஸோ சரஸ்வதி ராம்நாத் சென்னையில் டி நகரில் இருந்தாங்க. நானும் சென்னையில் கீழ்பாக்கில் இருந்தேன். என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அடிக்கடி டி நகர் போகிறது உண்டு. இப்போ சரஸ்வதி ராம்நாத் அப்போ பல தமிழ் மேகசின்ஸ் படிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்த கசட தபரா, கணையாழி, இந்த மாதிரி மேகசின்ஸ். இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குற கல்கி, குமுதமும், விகடன், அது இல்லாமல் வேற இந்த மாதிரி பத்திரிகைலாம் இருக்குன்றது அந்த காலத்திலேயே தெரிய வந்தது. ஸோ அவங்களோட பல விஷயங்கள் பேசவும் தெரிஞ்சுக்கவும் ஒரு சான்ஸ் வந்துச்சு. பிறகு காலேஜ் டைம்லேயே நல்லா படிக்கிற வாசிப்பு இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்க. நாவல்லாம் படிக்கிறது, சிறுகதை படிக்கிறது, அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி பேசுறது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் அந்த டைமில். இப்போ புது புது நாவல்லாம் படிக்கணும். அந்த காலத்தில் இந்துமதி, சிவசங்கரி, அந்த மாதிரி எழுத்தாளர்லாம் அப்போ படிச்சுட்டு இருந்தோம். அதற்கு பிறகு வந்தது கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட துணைவி நவநீதம், அவங்களும் தாராளமாக படிப்பான். இப்போ 2 பேரும் போட்டி போட்டு புஸ்தகம் படிப்போம். லைப்ரரியிலேருந்து வாங்கி வந்து நாவல்கள், சிறுகதைகள்லாம் படிப்போம். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் படிப்போம். ஸோ அந்த வாசிப்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த காலத்தில் வாசிப்பு நிறைய குறைஞ்சு, எல்லாருமே சொல்றாங்க, எல்லாரும் மொபைல்லையும் லேப்டாப்லையும் பார்த்துட்டே இருக்காங்க, யாரும் புஸ்தகம் படிக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ அந்த வாசிப்பு இருந்தால் தான் நமக்கு இந்த இலக்கியத்தோட அட்டாச்மெண்ட்டும் வளர்த்து எடுக்க முடியும். ஸோ அந்த வாசிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த எழுதின கவிதைகள்லாம் அதுக்கப்புறம் படிப்பு எம்டி எல்லாம் முடிச்சுட்டு கேரளாவுக்கு வந்துட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எதுக்கு மெட்ராஸ்லாம் விட்டுட்டு கேரளாவுக்கு வந்தீங்க? அப்போ அந்த காலத்தில் நான் படித்தது வந்து மனநல மருத்துவம், சைக்கியாட்ரி. இப்போ சைக்கியாட்ரிக்கு கேரளாவில் நிறைய டிமாண்ட் வந்துச்சு. 80களில் கேரளாவில் நிறைய பிரச்சனை. நிறைய பேர் துபாய்க்கெல்லாம் வேலைக்கு போய் அவங்க புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டிகள் எல்லாரையும் ஊரில் விட்டுட்டு அவெல்லாம் துபாய் போயிடும். இந்த பொண்டாட்டிகளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். மனநோய் பிரச்சனை, டென்ஷன், மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாம் வந்து. ஸோ நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. நியூஸ் பேப்பர் பார்த்தா அதில் வாண்டட் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நேராக பாண்டிச்சேரி, வெள்ளூர், மெட்ராஸ் எல்லாம் விட்டு நேராக மஞ்சேரிக்கு வந்தது. அப்படிதான் 84 மஞ்சேரிக்கு வந்தேன். வந்து அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நிறைய வாசிப்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி டாக்டராக வேலை பண்ணிட்டு எப்படி எழுதுறீங்க, எப்படி புல்லாமல் வாசிக்கீங்க, எப்படி பாட்டு பாடுறீங்க? இதெல்லாமே எப்பவுமே செய்யலாம். நமக்கு இஷ்டம் இருந்தால் எப்போ வேணால் செய்யலாம். எல்லாத்துக்கும் டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். நானும் இப்போ மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்லுவேன், நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு டைம் ஃபுல்லாக அதிலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் நீங்கள் லைப்ரரியில் மற்ற புக்ஸ் எல்லாம் வாசிங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போங்க, பாட்டு பாடுங்க, மியூசிக் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பாருங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடலன்னா அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸை பாருங்க. ஸோ மற்ற லைஃப்பில் மற்ற விஷயத்த எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன். ஸோ நம்ம பல மொழிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. ஏன்னா கிளாஸில் இப்போ ஹிந்தி பையன் இருக்கான்னா, அவர் நல்ல மலையாளம் கவிதை படிச்சிருக்கேன் அப்படின்னு அவனை ஷேர் பண்ணணும்னா அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். இது நல்ல தமிழ் கதை படிச்சுட்டு தமிழ் தெரியாத ஒரு கிளாஸ்மேட்டுக்கு காமிக்கணும்னா அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காலேஜ் டேஸ்லேயே சொன்னேன், வாசிக்கிற இஷ்டம் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோடலாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணேன். இதே மாதிரி வீட்டில் கூட நம்ம வீட்டில் மலையாளம் பேசுவோம், வெளியே வந்து தமிழில் பேசுவோம். ஒரு காய்கறிக்காரன் வந்தாங்கன்னா
காய்கறிக்காரன் வந்து கத்திரிக்காருக்கு வெண்டைக்காருக்கு கிலோ இத்தனை அப்படின்னு ரோட்ல சொல்லுவான். உடனே உள்ள திரும்பி அம்மா கிட்ட வந்து இதான் பச்சைக்கறிக்காரன் வந்துட்டு அவன் வந்து என்னம்மா கையில இருக்கு அப்படின்னு கேட்போம். அவன் வந்து இது வாழைக்காய் இருக்கு இல்லை வெண்டைக்காய் இருக்குன்னா சேம் திங் இங்க விளையாட்ட சொல்லி அப்படி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சின்ன வயசுல இருந்து வீட்லயே நார்மல் லைஃப்லயே அப்படி வந்துட்டு. ஸோ அப்படிதான் அந்த டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் மனசுலயே நடக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க தமிழ் படிக்கிறீங்க மலையாளம் படிக்கிறீங்க, எது உங்களுக்கு நல்லா வருது, எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. நான் வந்து அது ரெண்டுமே, நான் பிறந்ததுலேருந்து சென்னையில இருக்கேன். சென்னையில வளரும் போதும் லீவ் விடும்போது மட்டும்தான் கேரளா போனேன். ஸோ ரெண்டு கலாச்சாரமும் ரெண்டு அனுபவம் ரெண்டு மொழியும் ஒரே சமயத்தில் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து என்னுடைய பெற்ற தாய் மாதிரி, இன்னொன்று வந்து வளர்ப்பு தாய் மாதிரி. எந்த அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னு யாராவது கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்ம சிந்திக்கிறது ரெண்டுலேயுமே ஒரே. என்னுடைய பேச்சு ஆக்சென்ட்லாம் மாறி இப்போ அதை 40 வருஷமா கேரளாவில் இருந்ததால முன்னாடி காலேஜில் பசங்களோட பேசுகிற மாதிரி இப்போ பேச முடியாது. பட் வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுவோம், வைஃபோட பேசுவாங்க. பசங்கள்லாம் மலையாளத்தில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ மும்மொழி திட்டம் வீட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் இந்த இப்போ கேரளாவில் இருக்கும்போது நல்ல மலையாளம் சிறுகதையை படித்தேன்னா இது வந்து தமிழ் வாசகர்களோட பங்கு வைக்கணும் அப்படின்னு தோணும். உடனே அது தமிழ் மேகசின் அனுப்புவேன். தமிழ் மேகசினில் பார்ப்பேன். அந்த காலத்தில் புதிய பார்வை, வேர்கள், கலையாளி, அந்த மாதிரி மேகசின்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு இங்கே இருக்காரு, மலையாளம் கவிஞர், பாலக்காட்டிலேருந்து வந்திருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்காக, திரு பத்மதாஸ். அவருடைய கவிதைகள் தமிழில் நான் செஞ்சுருக்கேன். அது திசையட்டும் மாதிரி மேகசின்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படிதான் அந்த மொழியாக்கம் நடக்குது. ஸோ மொழியாக்கத்தால் என்ன பிரயோஜனம்? எதுக்காக மொழியாக்கம் செய்றீங்க? நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் கவிதையை எழுதிட்டே இருந்தால் போதுமே அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். பட் மொழியாக்கம் பண்ணதான் நிறைய எனக்கு நண்பர்கள் கிடைச்சாரு. இதுவரை மலையாளம் எழுத்தாளர்கள் எம்டி வாசுதேவன்லேருந்து எம் முகுந்தன், அந்த மாதிரி எழுத்தாளர்லேருந்து தமிழ்லேயும் அதே மாதிரி அம்பை மாதிரி, நாஞ்சில் நாடன், இவங்களெல்லாம் வெறும் எழுத்தை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்றது இல்லை, அவங்கள நேரடியாகவே அவங்களோட கான்டாக்ட் இருக்கு. நான் பாம்பே பாம்பேல தான் என்னுடைய பெரிய பொண்ணு இருக்கான். பாம்பே போனப்போ அங்கே எழுத்தாளர் அம்பையை நேரடியாக போய் பார்த்து பேசியிருக்கேன். அவங்களோட தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் பரிச்சயமாச்சு, நிறைய பேர் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அது ஒரு விஷயம். சிலர் கேட்பாங்க, என்ன அவங்களுக்கு தூண்டுதல், இந்த மொழிபெயர்ப்புக்கு தூண்டுதல்? சொன்ன வந்து ஷேரிங். நான் சொன்னேன், நல்ல தமிழ் கதையை படிச்சுட்டு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆகா, பரவாயில்ல, இப்படியெல்லாம் கூட எழுதுனாங்க அப்படின்னு. செகண்ட் திங் வந்து மோசமான டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதே நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். மோசமான இப்போ அம்பையுடைய அருமையான ஒரு கதையை வந்து ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. நான் அதை மலையாளத்தில் படிக்கும்போது ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கு. சரி, என்னது அம்பையுடைய கதையை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும். அப்போ இதை விட நல்லா செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எடுத்துட்டு நான் செஞ்சுட்டு நான் மேகசினுக்கு அனுப்பும்போது அதை அக்செப்ட் பண்றாங்க. அப்போ அதில் ஒரு த்ரில், நம்மளால அதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்றது. அதே மாதிரி நம்ம அனுபவிச்ச அந்த ஃபீலிங்கை வந்து இன்னொரு மொழியில பண்ணும்போது, உதாரணமா ஒரு மலையாள கதையை நான் படிக்கிறேன். கதையை படிச்ச முடிச்சோன்னு கண்ணில் அப்படி தண்ணி வருது, அந்த மாதிரி எமோஷனல் கதை. ஸோ நான் அதை தமிழில் செஞ்சு தமிழில் ஒரு வாசகர் படிச்சுட்டு நம்ம உங்க கதையை படிச்சோன்னே கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னார்னா இப்போ சக்ஸஸ். அது இப்போ நம்மளுடைய அதே ஃபீலிங் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போதான் அது எழுத்துக்கு ஒரு என்ன சொல்றது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. பிளஸ் ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம மேகசின்ல புக்ஸ்ல வரும்போது பலரும் அதை பத்தி கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மேகசின்ல பார்த்தேன், இந்த கவிதை ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அப்படி கான்டாக்ட் வந்தது. இப்போ கவிதை எழுதுறவங்க திரு தமிழச்சி தங்கபாண்டியர் எம்பியா இருக்காங்க, அருமையான கவிதைகள். ஒரு நாளைக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என்னுடைய கவிதைகள்லாம் நீங்க செய்யணும்,
மலையாளத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 5 தொகுப்பு எனக்கு அனுப்பிச்சாங்க. இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கவிதையை செலக்ட் பண்ணி மலையாளத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய தொகுப்பு அவர் அந்த 5 தொகுப்புலேருந்து 50 கவிதைகள் செலக்ட் பண்ணி அது ஒரு புஸ்தகமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள வெளிவந்துடும். அந்த மாதிரி பெரிய பல நல்ல எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இவரோட இருக்க அந்த பந்தம், தொடர்பு, அந்த கான்டாக்ட், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் மோசமான, நம்மளால எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மோசமான மொழிபெயர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால கொசு ஒழிப்பு மாதிரி நம்மளால அதை அழிக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவு நம்ம செய்வோம். பல இடங்கள்ல இருந்து அங்கீகாரம் வரும், பல இடங்கள்ல இருந்து ரிக்வெஸ்ட் வரும், இந்த புக்கை பண்ணுங்க, இந்த புக்கை பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு லிமிட் இருக்கு, எவ்வளோ டைம் தான் அதுக்காக செலவழிக்க முடியும் அப்படின்னு. முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு மியூசிக் கேட்கணும், மியூசிக் வாசிக்கணும், புஸ்தகம் வாசிக்கணும், படம் வரையணும், டாக்டரா வேலை செய்யணும், எல்லாமே சேர்ந்து எப்படி நடக்கும். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் தான் முக்கியம். அந்த பேலன்ஸுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். முக்கியமாக மனைவி, ஏன்னா மனைவி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதோட போயிடுச்சு. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத முடியாது. அதே மாதிரி பிள்ளைகள் தாராளமாக வாசிக்கிறோம். என்னுடைய எல்லா 3 பேருமே வாசிப்பாங்க, இங்கிலீஷோ மலையாளம் தமிழ் எல்லாமே வாசிப்பாங்க. ஸோ அவங்களாம் பெருசான அப்புறம் அவங்களே நம்மளுடைய கதையோ கவிதையோ பார்த்துட்டு இது இந்த வார்த்தை சரியில்லையே, இது இப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்களே சஜஷன் பண்ற அளவு வரும். அந்த ஒரு சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ இதை நான் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய விருதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மொழிபெயர்ப்புல வர்ற சில சிக்கல்கள்லாம் இருக்குன்னா, டைம் அதிகமாயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பேசினா எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்ற டைம் அது. தமிழ் மலையாளம் ஆல்மோஸ்ட் சிமிலராக ஒரே மாதிரி மொழி தான். இது 2 மொழியிலையும் ஒரே வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒரே வார்த்தைக்கு தமிழ் ஒரு அர்த்தம், மலையாளத்தில் ஒரு அர்த்தம், வேற மாதிரி அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம விருது விழா, விருதளிப்பு விழா, இந்த விருதுன்ற வார்த்தை தமிழ்ல வந்து அவார்டுன்னு அர்த்தம். பட் மலையாளத்துல விருதுன்றது திறமை அப்படின்னு அர்த்தம். இப்போ விருதன் அப்படின்னா கெட்டிக்காரன், இல்லாட்டி மாதிரி ட்ரிக்கெல்லாம் செய்யறது, அந்த அர்த்தத்தில் வரும். கில்லாடி எல்லாம் சொல்லுவோம், அந்த அர்த்தத்தில் வந்து. பட் விருதுக்கு வேற வேற வேர்டு. அதே மாதிரி ஒரு கல்ச்சர்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம குளிக்கிறது, இப்போ மலையாளத்துல குளிக்கிறது அப்படின்னா தலையோட தண்ணி ஊற்றி குளிக்கிறது தான் குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் தமிழ்ல குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு மட்டும் குளிச்சா கூட குளிச்சோம் அப்படின்னு. ஒரு கதையில ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து ஈவினிங் வந்துட்டு குளிச்சா அப்படின்னா அது சாதாரண விஷயம். பட் மலையாளத்துல நம்ம குளிச்சான்னு எழுதுனா அதை வந்து தலை குளிச்சுட்டா, எதுக்கு ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடனே தலை குளிச்சா அப்படின்னு கேள்வி. அதே மாதிரி ஏட்டான்ற யூசஸ், ஏட்டான்னா அண்ணான்னு. மலையாளத்துல ஏட்டான்ற ஹஸ்பண்டை கூட ஏட்டான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அண்ணான்னு சொல்ல ஆக்சுவல் அண்ணா தான் அண்ணான்னு சொல்லுவாங்க. ராஜு அண்ணா, கோபு அண்ணா அப்படின்னா ஆக்சுவல் அண்ணா. மலையாளத்துல ராஜேட்டன் அப்படின்னு சொன்னா சொந்த அண்ணனா இருக்கலாம், இல்லாட்டி ஹஸ்பண்டா கூட இருக்கலாம். 2 பேருக்குமே அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையோ கவிதையோ செய்யும்போது அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. சில வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசலை. இந்த ஒரு அபூர்வமான இந்த ஒரு அவார்டு 2008 2007 அவார்டு, ஜெயட்டும் அவார்டு கிடைச்சிச்சு. அது ஒரு சிறுகதை தொகுப்புக்காக. அதுக்கப்புறம் அவார்டு இப்போதான் வருது. இந்த செலக்ட் பண்ண விஜயா வாசகர் வட்டம் அவங்களுக்கும் வேலாயுதம் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த விழாக்கு வந்து சிறப்பாக்கினீங்க எல்லாருக்கும்.